ஹாய். 2 மணிக்கு வந்து படுத்தேன். 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்தேன். மணி இப்போ 9 மணி ஆச்சு. வேலைக்கு வந்துட்டேன். இந்த அவுட்ரு தான் இறங்கணும். இப்படியே காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதா? இந்த அவுட்ரு தான் இறங்கணும். இன்னைக்கு ஃபுல்லாக இறங்கி வேலை பார்க்கணும். வெயில் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது, பார்க்கலாம், பார்ப்போம். இப்போ தான் டீ பலகாரம் எல்லாமே சாப்பிட்டேன். நேற்று இன்னும் தூக்கம் கலையில, கண்ணுக்குள்ளேயே இருக்குது தூக்கம். ஏன்னா 2 மணி ஆச்சுல்ல, தூங்கணுன்னா 8 மணிக்கே இருந்துச்சு. ஸ்கூலுக்கு கொண்டு போய் வேறு என் பையெல்லாம் விட்டுட்டு வந்தேன். அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. ஓகே, பார்ப்போம். சாப்பிட கிளம்புனேன். அப்புறம் ஒரு பால் காய்ச்சி ஃபங்க்ஷனு, அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க வேஷ்டி சட்டை அது கொடுத்தாங்க. அப்புறம் அமௌண்ட்டு கொடுத்தாங்க. நான் அதை காமிக்கிறேன் அப்புறமா, ஃபைனலாக நான் காமிக்கிறேன். அங்கேயே சாப்பிட்டாச்சு. சோறு சாம்பாரோடு சாப்பிட்டேன். அப்புறம் வத்த குழம்போடு சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு வந்துட்டு வீட்டில் இப்போ படுத்துருக்கேன். மறுபடியும் போய் தொங்கு சாலத்தில் தொங்கணும். கடுப்பாக இருக்குது. தனியாலாம் தொங்கிக்கிட்டு இருக்கேன். எரிச்சல் ஆகுது. எப்போ தான் அந்த புலம்புறதை நிப்பாட்ட போகிறேனே எனக்கு தெரியலை சுத்தமாக. எங்கள் வீட்டில் இன்றைக்கி தோசை மாவு வாங்கிட்டு வந்துருக்கேன். அதனால் தக்காளி வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். வதக்கிட்டு அது என்ன பண்ண போகுதுல, இப்படியே வச்சு சாப்பிடுவோமா என்னன்னு தெரியல. தோசை தெரியுதா? யாரெல்லாம் நீங்களே தோசை ஊற்றிக்கிட்டு நீங்களே சாப்பிடுங்க, சொல்லுங்கள். ஓகே, இன்னைக்கு அவ்வளோதான். பார்ப்போம் நெக்ஸ்ட் விலாகில். பாய்.